Dear students, a warm welcome to our algebra class today. Last class we have seen one example, a symmetric group of degree 3 is 3, and we have found out two subgroups of that symmetric group S3, H and K, and we have proved H is a subgroup of S3, K is a subgroup of S3, and then we are able to form the set HK அப்படின்ற ஒரு செட்டை ஃபார்ம் பண்ணோம். And we have found out HK is not a subgroup of S3. Similarly, we have formed another set KH, which is also not a subgroup of S3. Also, we have concluded HK not equal to KH. So, அப்போ HK ஒரு சப்குரூப்பாக இருக்காததுக்கு ஒரு காரணம், ஒரு ரீசன் HK not equal to KH இருக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். So next let us continue the same thing. It is given in lemma 2.5.1. HK ஒரு subgroup of G இருக்கணும்னு சொன்னா என்ன கண்டிஷன்? So HK is a subgroup of G அப்படின்னு சொல்லணும்னா HK equal to KH, right? ஸோ அங்கே வந்து நமக்கு ஹெச்கே நாட் ஏ சப்குரூப் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். அதுக்கு ரீசன் என்னன்னா ரெண்டு ஹெச்கேயும் கேஹெச்சும் நாட் ஈக்குவல் டு அப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கே இந்த லெமா என்ன சொல்லுதுன்னா ஹெச்கே சப்குரூப் ஆஃப் ஜி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஹெச்கே ஈக்குவல் டு கேஹெச். HK is a subgroup of G if and only if HK is equal to KH. First, let us do the second part. Second part means we have to assume HK is equal to KH, and we are going to prove HK is a subgroup of G. Last class I have given you one preliminary lemma 2.4.1. An non-empty set H is said to be a subgroup of a group G if two conditions are satisfied. So, ஏதாவது ரெண்டு எலிமெண்ட் அதில் உள்ள ரெண்டு எலிமெண்ட்ஸ் எடுத்து ஸோ அதுக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் எங்கே இருக்கணும், அந்த சேம் செட்டில் இருக்கணும். ஒரு எலிமெண்ட்டுக்கு இன்வர்ஸும் அந்த செட்டில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா H is a subgroup of G அப்படின்னு சொல்லலாம். Now we are going to apply the lemma 2.4.1 here also. ஸோ அந்த லெமா வந்து நான் திரும்ப இங்கே லெமா ஸ்டேட்மெண்ட் வந்து நோட்ஸில் எழுதியிருக்க மாட்டேன். ஆல்ரெடி ஐ ஹவ் கிவன் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த லெமா இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். ஸோ டைரக்ட்லி லெட் அஸ் கண்டினியூ த லெமா. ஸோ வாட் ஆர் all the things we want to prove? To prove HK is a subgroup of G. ஸோ முதல்ல HK ஒரு சப்குரூப் அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா HK முதல்ல ஒரு நானம்பி செட்டாக இருக்கும், இருந்தால் மட்டும்தான் அடுத்த இதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த லெமாயிலையும் கூட முதல்ல இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நானம்பி செட் H அப்படின்னு தொடங்கியிருக்கோம். அப்போ HKயும் முதல்ல நானம்பியாக இருக்கணும், அதுக்கப்புறம் லெமாவில் உள்ள ரெண்டு கண்டிஷன்ஸையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெட் மீ ரைட் த திங்ஸ் வி வாண்ட் டு ப்ரூவ். First thing we want to prove is HK is non-empty. Second condition, if x comma y belongs to HK, ரெண்டு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா x into y also must be in HK. Then third condition, if x is in HK, x inverse is also in HK. So if you prove all these three things, then we can say by lemma 2.4.1 HK is a subgroup of G. So first let us do the first part. HK non-empty அப்படின்னு சொல்லுவோம். What about our H and K? So இங்க நமக்கு கொடுக்கல லெமாவில், ஆனால் H is a subgroup of G, K is a subgroup of G. H ஒரு subgroup of G, K ஒரு subgroup of G. ஸோ அப்போ ரெண்டுமே சப்குரூப்னா அந்த நம்ம லெமா 2.4.1 பயன்படுத்தும் போது ரெண்டுமே எப்படி இருக்கணும், முதல்ல நானம்பியாக இருக்கணும், ஹைச்சும் நானம்பியாக இருக்கணும், கேயும் நானம்பியாக இருக்கணும், ரைட்? ஸோ இருந்தாலும் அது சப்குரூப் அப்படிங்கிற கண்டிஷனே அதில் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்போ ஹைச் நானம்பி, கே நானம்பி. ஸோ சின்ஸ் ஹைச் இஸ் அ சப்குரூப் ஆஃப் ஜி, ஹைச்சும் நானம்பியாக இருக்கும். நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன், கேபிட்டல் கேயும் நானம்பியாக இருக்கும். ஸோ அப்போ எப்போதுமே குரூப் H is a subgroup of G, K is a subgroup of G. ஸோ குரூப்பில் ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் இங்கேயும் இருக்கும், Hலையும் இருக்கும், Kலையும். ரெண்டு சப்குரூப் ஆஃப் G ஆனதுனால குரூப்பில் உள்ள ஐடென்டிட்டி எலிமெண்ட் இங்கேயும் இருக்கும். ஸோ E belongs to H, E belongs to K.
ஸோ அது அப்போ அதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம் இ இன்ட்டு இ எங்கே இருக்கும் பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட்ல உள்ள இ எங்கே இருக்கு ஹெச் செகண்ட்ல உள்ள இ எங்கே இருக்கு கே ரைட் இ இன்ட்டு இ பிலாங்ஸ் டு ஹெச் கே இ இன்ட்டு என்ன என்னது நத்திங் பட் இ பிலாங்ஸ் டு ஹெச் கே ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் HK is non-empty, right? H is a subgroup, K is a subgroup. Our readily identity element readily identity element in the last class I have given you the definition for HK. So the definition of E into E belongs to HK. So by E belongs to HK, HK is non-empty. So our first condition is over. So next we want to do the second condition. We want to prove if you have two elements x and y belongs to HK, we want to prove x into y belongs to HK. Let us prove the second condition. Second condition, let us take two elements x comma y belongs to HK. Right? So x comma y belongs to HK. So that implies x belongs to HK, y belongs to HK. So x HK ல இருக்குன்னா x என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்கும் some small h small k அப்படி வெச்சுக்கோங்க small h small k for some h belongs to h k belongs to right. So x HK ல இருக்கு last classல HK க்கு definition நான் உங்களுக்கு கொடுத்தேன். So அப்ப x வந்து என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்கும் h ல உள்ள ஒரு எலிமெண்ட் k ல உள்ள ஒரு எலிமெண்ட். So for some h belongs to h and k belongs to k. So அதே மாதிரி y similarly y belongs to HK. So அப்ப y யும் h ல உள்ள ஒரு எலிமெண்ட் k ல உள்ள ஒரு எலிமெண்ட் அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கு. Let me take the elements as h dash k dash for some h dash belongs to h k dash belongs to right. So ரெண்டு elements hk ல எடுத்துட்டோம். So ரெண்டு elements ஓட ஃபார்ம் எப்படி இருக்கு x is equal to hk and y is equal to h dash k dash. What do you want to prove? You want to prove x into y belongs to hk and prove. So let us calculate x into so x is hk, y is h dash k dash, right? Now, எல்லாமே இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் சப்குரூப்ஸ்ல இருக்கு x y எல்லாம் அங்க சப்குரூப்ஸ்ல இருக்க குரூப்ல இருக்கும் குரூப்ல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. What is the associative property for any three elements a into b c? இத நம்ம எப்படி எழுதலாம் ab into c bracket மாத்தி போட்டு நம்ம எழுதலாம். That is the associative property. So already you have studied in your BSc syllabus. So அந்த ப்ராப்பர்ட்டி எங்க அப்ளை பண்ணும்போது here also we can change the bracket. So elements எல்லாமே குரூப்ல உள்ள elements. So அதனால associative property true. So we can write this as h into k h dash அதுக்கு ஒரு bracket போட்டுக்கோங்க into k dash, right? So here what about this k h dash? K எங்க இருக்குன்னு பாருங்க k belongs to capital K, h dash belongs to capital H, right? So now I am writing there k h dash belongs to the bracket குள்ள இருக்கக்கூடிய k h dash ல இருக்கும் k k ல இருக்கும் h dash h ல இருக்கும் அப்ப k h ல இருக்கும், right? Now what is our assumption? நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிருக்கோம் பாருங்க hk equal to kh. அப்ப kh க்கு பதிலா என்ன போடலாம் hk போடலாம், right? By our assumption. So அப்ப இதுல இருந்து நீங்க என்ன எழுதலாம் kh dash belongs to hk, we can say, right? அப்ப kh dash belongs to hk னா kh dash என்ன ஃபார்ம்ல இருக்கும் kh dash is equal to hk ல இருக்குன்னா h ல உள்ள எலிமெண்ட் k ல உள்ள. Let me take one element, say h2 k2, right? h ல ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன் k ல ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். For some
For some, H2 belongs to H, K2 belongs to K. Right? Check. But KH dash belongs to KH. KH is equal to HK. So KH dash belongs to HK. So KH dash gets the form some H to K2. Where H2 belongs to capital H, K2 belongs to capital K. So applying the value whether substitute பண்ணலாமா? So that is equal to H into KH dash is equal to H to K2. Again, associative property is true. So, all elements group elements associative property true. We can change the bracket. So, H, H2, K2, K dash. Right? Now, what about this? Where is H? H belongs to capital H. Where is H2? H2 belongs to capital H. So, எல்லாமே capital H ல இருக்கு. Right here. H belongs to capital H. அதே மாதிரி H2 belongs to capital H. What is capital H? Capital H is a subgroup of G. Subgroup of G na lemma 2.4.1 உள்ள first condition என்னது? ரெண்டு elements A யும் B யும் elements H ல இருந்துச்சுனா A into B is also in H. So அதே மாதிரி இங்க H ஒரு subgroup of G. Here there are two elements H and H2. அப்ப H into H2 எங்க இருக்கும்? Belongs to capital H. Right? Since H is a subgroup of in the same way. What about K2? K2 belongs to capital K and K dash belongs to capital K. ரெண்டுமே capital K. K2 belongs to capital K and K dash belongs to capital K. What is capital K? Capital K is a subgroup of G. Again by lemma 2.4.1 first part. What you can say? K2 K dash belongs to capital K2 K dash belongs to capital K, right? So H2 belongs to capital H, K2 K dash belongs to capital K. So altogether நம்ம என்ன சொல்லலாம்? This belongs to HK, right? So what you have proved? Initially we have taken X and Y belongs to HK and we have proved X into Y belongs to HK. So this is our second one. X and Y belongs to HK and we have proved XY belongs to HK. Now let us do the third part. So if you prove the third part, then we can say HK is a subgroup of G. So our third part is if X belongs to HK, we want to prove X inverse is also in HK. So let us, already we have taken X belongs to HK. Remember X belongs to HK. X belongs to HK. Already you have the value for X. X is equal to HK. For some, H belongs to H. And K belongs to, right? Check. Let us find out X inverse. X inverse that is equal to H K the inverse. Now we are going to apply one previous lemma, preliminary lemma 2.3.1 T part. So உங்களுக்கு book கிடைக்கும்போது நீங்க அந்த லெம்மாவை பார்த்துக்கலாம். lemma 2.3.1 T part. That T part says if there are two elements in the group A and B, that A into B the whole inverse can be written as B inverse B inverse, right? ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு, போலா இன்வர்ஸ் போட்டுட்டோம்னா மாத்தி போட்டுக்கலாம். B inverse A inverse. This is lemma 2.3.1 D part. Now we are going to apply this D part here. So apply this part here, HA the whole inverse which is equal to K inverse H inverse. What about K? K belongs to capital, right? And what is capital K? Capital K is a subgroup of G. Again apply the lemma subgroup ku or lemma undu liya lemma 2.4.
let me say lemma 2.4.1 அதில் உள்ள second part என்னது a belongs to h னா a inverse also belongs to h, right? So அப்போ k ஒரு subgroup of g, k belongs to capital K. அந்த lemmaவில் உள்ள second part அப்ளை பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? K inverse also belongs to capital K, right? Since K belongs to capital K and capital K is a subgroup of G, by applying the previous lemma second part, K இருந்துச்சுன்னா K inverse அங்கே இருக்கும், right? அப்போ K inverse எங்கே இருக்கும்? நமக்கு belongs to capital. Similarly for H inverse, what about H? H belongs to capital H and H is a subgroup of G. Again apply the same lemma second part. Apply பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? H inverse is also in H. H inverse belongs to, so altogether K inverse, H inverse belongs to KH, right? So we have proved X inverse, wait, KH by our assumption நம்ம என்ன அசீவ் பண்ணி வச்சிருக்கோம்? KH is equal to HK இல்லனா HK is equal to KH. அப்ப KH is equal to H. அப்ப இதை என்ன சொல்லலாம்? X inverse belongs to HK, right? Initially we have taken X belongs to HK and we have proved X inverse belongs to HK. So we have proved all the three conditions for a subgroup. HK is non-empty. For any two elements X and Y belongs to HK, X into Y belongs to HK. If X belongs to HK, then X inverse also belongs to HK. Therefore, HK is a subgroup of G. So one part over, right? If HK is equal to KH, then HK is a subgroup of G. Then let us do the converse part. Conversely, let us assume HK is a subgroup of G and let us prove HK is equal to KH. Converse part, assume HK is a subgroup of G. Let us prove HK is equal to KH. So equal to அப்படியே proof பண்றது ஒரு way, one of the way is we can prove HK subset of KH and KH subset of HK. So then நீங்க proof பண்ணிட்டீங்கன்னா equal to அப்படி சொல்லுங்க. So first let us prove HK subset of KH, right? So we will prove பண்றதுக்கு என்ன மெத்தட்னா, we will take one element here and we will prove the same element belongs to here, right? So இந்த பக்கம் ஒரு element x ன்னு எடுத்தீங்கன்னா அதே same x இங்கேயும் இருக்கு அப்படி நீங்க சொல்லலாம். So let me take one element here. Let x belongs to HK. So HK ஓட definition படி, so x எப்படி இருக்கும்? Small h, small k. For some h belongs to h and k belongs to, right? X belongs to HK. Before that we can write one more line also. So what about HK? X belongs to HK எடுத்துட்டோம். நம்ம assumption அப்படி என்ன வருது பாருங்க. HK is a subgroup of G. ஒரு எலிமெண்ட் இருக்குது, இது ஒரு subgroup of G. அப்ப அந்த லெமாவோட செகண்ட் பார்ட் அப்ளை பண்ணுங்க. லெமா 2.4.1 ஓட செகண்ட் பார்ட். சோ ஒரு எலிமெண்ட் அந்த சப்குரூப்ல இருந்ததுன்னா அதோட இன்வர்ஸ் எங்க தான் இருக்கும்? அங்க தான் இருக்கும். So that implies X inverse also belongs to HK, right? We are taking one element X belongs to HK and by our assumption HK is a subgroup of G. Now we are going to apply lemma 2.4.1 second part. ஒரு element A இருந்துச்சுன்னா A inverse அங்க இருக்கும். அப்ப X இருந்ததுன்னா X inverse HK ல இருக்கும். So that implies X inverse அந்த ஃபார்ம்ல இருக்கும். X inverse HK ல இருக்கு. So X inverse என்ன ஃபார்ம்ல இருக்கும்? HK for some H belongs to H, K belongs to K, right?
these are x inverse. Now let me write x. You can write x as x inverse the whole inverse. This is by one previous lemma, lemma 2.3.1 C part. So the lemma 2.3.1 C part says that if there is one element in the group G, A and one element in which na A inverse the whole inverse is equal to, right? Now we are going to apply that part here. Our x x inverse the whole inverse. Substitute the value of x inverse height k, the whole inverse, right? Again, and the lemma 2.3.1 la ulla innor part apply பண்ணுங்க. AB the whole inverse na நம்ம எப்படி எழுதலாம்? B inverse A inverse அப்படிங்க. So for HK the whole inverse na நம்ம எப்படி எழுதலாம்? K inverse H inverse, right? What about K inverse? K எங்க இருக்குன்னு பாருங்க. K belongs to capital K. அப்ப K inverse எங்க இருக்கும்? K belongs to capital K. Capital K is a subgroup of G. So அப்ப K inverse எங்க தான் இருக்கும்? K inverse belongs to capital K. By lemma 2.4.1 second part. ஒரு element இருந்துச்சுன்னா அந்த inverse K ல தான் இருக்கும், right? So this belongs to K. And what about H inverse? H belongs to H. H is a subgroup of G. Again, அந்த lemma ஓட second part apply பண்ணுங்க. H inverse எங்க தான் இருக்கும்? H. So K inverse belongs to K. H inverse belongs to H. And altogether we can say x belongs to KH. And initially we have taken x belongs to HK. And now we have proved x belongs to KH. Therefore we can say HK is a subset of KH. This is our equation number, right? ஒரு பார்த்து நம்ம prove பண்ணிட்டோம். HK subset of KH. Next, let us do the second part. So prove the second part. We want to prove KH subset of HK. KH subset of HK. How will you prove this? We know that. So short form is simple. KH oda element ella eppadi irukum? KH, right? Belongs to KH. Idu namakku clear ave theriyum. For some K belongs to capital K, H belongs to capital H, right? So இத proof பண்ணனும். So இதுல ஒரு எலிமெண்ட் எடுத்து நம்ம x எல்லாம் எடுக்கணும்னா டைரக்டாவே எலிமெண்ட் எடுத்துக்கலாம். KH ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாம் KH அப்படிங்கற ஃபார்ம்ல இருக்கும். For some K belongs to K and H belongs to H. Then one more thing. What about H inverse K inverse? H inverse K. So இது எங்க இருக்கும்? H inverse எங்க இருக்கும்? K inverse எங்க இருக்கும்? H belongs to capital H. அப்ப H inverse எங்க தான் இருக்கும்? Since H is a subgroup of G, H inverse also belongs to capital H. Then K belongs to capital K. Capital K is a subgroup of G, so K inverse is also in capital K. H inverse K inverse belongs to HK. And the second part assume the HK வந்து as subgroup of G. HK is a subgroup of G. Now let me write KH here. KH small k h, which is equal to H inverse K inverse the whole inverse. So the correct answer check பண்ணி பாருங்க. KH is equal to H inverse K inverse the whole inverse. So இந்த மாதிரி ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருந்து whole inverse போட்டா A into B the whole inverse is B inverse whole inverse. So இதிலே நான் எழுதுறேன். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? K inverse whole inverse H inverse whole inverse, right? A into B the whole inverse is B inverse A inverse. Appo A inverse the whole inverse H inverse the whole inverse. What about A inverse the whole inverse? A again by one of the lemma.
Our K inverse whole inverse is K, H inverse whole inverse is H. Right? KH. So, KH நம்ம இப்படி எழுதிக்கலாம். Then, what about H inverse, K inverse? H inverse, K inverse எங்க இருக்குன்னு பாருங்க. HK ல இருக்கு. And HK is a subgroup of G. ஒரு எலிமெண்ட் HK ல இருக்கு. அது ஒரு subgroup அப்படின்னா அந்த லெமாவோட செகண்ட் பார்ட் அப்ளை பண்ணுங்க. A belongs to H னா A inverse எங்க இருக்கும்? H ல இருக்கும். அப்ப H inverse, K inverse, whole inverse எடுத்தீங்கன்னா அதுவும் belongs to HK. Right? உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த எலிமெண்ட் உள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட் belongs to HK. HK is a subgroup of G. lemmaவோட செகண்ட் பார்ட் we can apply. So whole inverse எடுத்தீங்கன்னா அதுவும் belongs to HK. So from this what you can say KH belongs to HK. Initially we have KH belongs to KH. So from this what you can write KH subset of HK. Equation number 2. முதல்ல KH ல இருந்துச்சு. இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணும்போது KH belongs to HK. This is equation number 2. From equations 1 and 2, we can say HK is equal to KH. So HK is a subgroup of G if and only if HK is equal to KH. Right? This is all about the theorem. Lemma 2.5.1. So in the beginning of the theorem, one small description is given in your lemma also. Lemma proof லையும் ஒரு சின்ன description கொடுத்திருக்காங்க. So அதை நான் உங்களுக்கு நோட்ல கொடுத்திருக்கேன். So அது வேற எதுவும் கிடையாது. HK is equal to KH னா so அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸும் ஈக்குவலா இருக்கும். So HK is equal to KH அப்படினா small HK belongs to HK ஆ இருக்கும். அந்த small HK ஏ இங்க KH லயும் இருக்கும். அது வந்து இன்னொரு ஃபார்ம்ல இருக்கும். So if you want I will write that. லெமாவுக்கு பிகினிங்ல அங்க எழுதணும். புக்லயே அந்த ப்ரூஃப்ல இருக்குது. So we are assuming HK is equal to KH. Assumption படி HK is equal to KH. சரி, இந்த HK ல ஒரு எலிமெண்ட் எடுங்க. X ன்னு வேணா வச்சுக்கோங்க. That implies X is equal to small HK for some H belongs to H and K belongs to அப்ப HK ல HK belongs to HK and what about HK? HK is equal to KH. So அப்ப அதுல என்ன சொல்லலாம் நம்ம HK belongs to KH ன்னு சொல்லலாம். KH right? அப்ப HK belongs to KH னா HK என்ன ஃபார்ம்ல இருக்கும்? That implies HK which is equal to so உங்க புக்ல இருக்கக்கூடிய அதே நோட்டேஷனை நான் ஃபாலோ பண்றேன். K1H K1H1 for some K1 belongs to capital K, H1 belongs to capital H, right? So இந்த ஒரு explanation அந்த lemma proofல beginningல இருக்கு. So அது நோட்ல நான் கொடுத்திருக்கேன். அதை நீங்க கிளியரா படிச்சுக்கோங்க. முதல்ல இப்படி எழுதுங்க. HK ல ஒரு எலிமெண்ட் எடுங்க. அந்த எலிமெண்ட் HK equal to KH ஆனதுனால அந்த எலிமெண்ட் இன்னொரு ஃபார்ம்ல இருக்கும். Some K1 H1 அப்படிங்கற ஃபார்ம்ல இருக்கும். Then we have to continue the proof of the lemma. So all about the lemma. And there is one corollary also. If we complete that corollary also, small corollary. Corollary, let me read the statement. If H and K are subgroups of the abelian group G, then HK is a subgroup of G. H and K is subgroup of the abelian group G இருந்தா நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது HK is a subgroup of G. H and K is subgroups of the abelian group G. We want to prove HK is a subgroup of G.
lemma என்னது hk is a subgroup of G if and only if hk is equal to kh. அப்ப நம்ம சொல்ல வேண்டியது hk ஒரு subgroup of G ன்னு சொல்லணும். அந்த above lemma அப்ளை பண்ணீங்கன்னா it is enough to prove that hk is equal to kh. இத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரூஃப் கொடுங்க. So for that first let us prove hk subset of kh, right? So இதுல ஒரு எலிமெண்ட் எடுங்க. Let x belongs to hk. That implies x is equal to small h small k. For some h belongs to h and k belongs to சரியா? நம்ம இதை எடுத்துட்டோம். What do you want to prove? X belongs to kh அப்படினு prove. Now h belongs to h. So அதுல இருந்து h belongs to h subset of G. H is a subgroup of G. Similarly for k also. K belongs to k subset of G or a subgroup of G. அப்ப இதுல நீங்க என்ன சொல்லலாம்? H belongs to G, k belongs to G. And what is G? G is an abelian group. Abelian group na condition என்னது? ரெண்டு எலிமெண்ட்ஸ் a யும் b யும் G ல இருந்துச்சுனா a into b is equal to b into a. அதான் கண்டிஷன். அப்போ h ம் k ம் g ல இருந்தா abelian அப்படிங்கிறதுனால என்ன கண்டிஷன் நமக்கு கிடைக்கும்? hk is equal to kh. g ஒரு abelian group ஆனனால hk equal to kh மாத்தி போட்டுக்கலாம். hk equal to kh. சரி. hk is equal to kh. சரி. இனி இது belongs to என்ன சொல்லலாம்? small k belongs to capital K, small h belongs to capital H. Right? So G ஒரு abelian group, elements எல்லாம் abelian group ல இருக்கும். So hk is equal to kh ன்னு சொல்லலாம். அப்ப k belongs to capital K, h belongs to capital H. Initially we have taken x belongs to hk and now we have proved x belongs to kh. Therefore what you can say? hk subset of kh. Similarly இதே மாதிரி மாத்தி போட்டுக்கோங்க. x belongs to kh எடுங்க. அப்ப x is equal to small k small h ன்னு வரும். எல்லா எலிமெண்ட்ஸும் abelian groupல இருக்கும். kh ன்னு உள்ளத hk ன்னு மாத்தி போட்டுக்கலாம். Therefore x belongs to hk அப்படினு வரும். So we will have the other side also. kh subset of hk. Similarly we can do this. From these two inequalities we can say hk is equal to kh. Applying the above lemma நமக்கு என்ன கிடைக்கும்? hk is a subgroup of G. So important corollary. So lemma important na corollary important. So that's all about for today's class.